நீட் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு நாளைக்கு ஒத்திவைப்பு. இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு ஹால் டிக்கெட் வெளியாகும் என அறிவிப்பு. நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது என செல்வ பெருந்தகை விமர்சனம். 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெல்லும் எனவும் பேட்டி. எனக்கு தெரிஞ்சு 200 தொகுதிக்கு மேல் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது. தமிழ்நாட்டுக்கென்று பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று கலை, கலாச்சாரம், இலக்கணம் எல்லாம் இருக்கிறது. எல்லோரும் எம்ஜிஆராகவும் என்டிஆராகவும் ஆகிவிட முடியாது. நடப்பு கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல். இனிமேல் பிரெஞ்சு கிடையாது, ஆங்கிலம் மற்றும் 2 இந்திய மொழிகள் கட்டாயம். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு முதல் தமிழும் இந்தியும் கட்டாயமாகும் சூழல். கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு. மே 2ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தம் செய்ய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். வரும் காலங்களில் வருவாய் பகிர்வு அடிப்படையில் மட்டுமே திரைப்படங்களை தயாரிக்க முடிவு. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்கள் படும் அவதிகளை களைந்திட வேண்டும். தட்டுப்பாட்டை சீர் செய்ய தொலைநோக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மத்திய அரசுக்கு நெல்லை முபாரக் வலியுறுத்தல். கூடங்குளம் 3வது அணு உலையில் குளிர்விக்கும் சோதனை வெற்றி. மின் உற்பத்தி தொடங்குவதில் முக்கிய மைல்கல். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோவை, நீலகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோடை விடுமுறை காரணமாக ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பரிசல் சவாரி செய்தும் அருவிகளில் குளித்து மகிழ்ச்சி. பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகஸ்தியர் அருவியில் கட்டணம் அதிகரிப்பு. வனத்துறை சார்பில் 20 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் 10 ரூபாய் அதிகரித்து 30 ரூபாய் வசூலிப்பு. பாளையங்கோட்டை அருகே ரயில் தண்டவாளத்தில் படுத்து தற்கொலைக்கு முயன்ற முதியவரை மீட்ட தண்டவாள பராமரிப்பாளர். புகலிடமளிக்கு காப்பகங்கள் மற்றும் அரசு இல்லங்கள் இருப்பதை எடுத்து கூறிய காப்பாற்றிய மனிதநேயம். ரயில்வே துறையில் சுமார் 30,000 பணியாளர்களை குறைக்க திட்டமென வெளியான தகவல். ஆட்குறைப்பு நடவடிக்கையை உடனடியாக ரயில்வே துறை கைவிட வேண்டும் என சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். மே 1 முதல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டங்களில் வெயில் சுட்டரிக்கும். சென்னை புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு. பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் நோ ஸ்டாக் போர்டுகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அவதி. பாஜகவில் இணைந்த ஹர்பஜன் சிங் வீட்டு சுவற்றில் துரோகி என எழுதிய ஆம் ஆத்மியினர். ஜலந்தரில் உள்ள அவரது வீட்டில் எழுதப்பட்ட நிலையில் அவர் வீட்டில் இல்லை என தகவல். வடகொரியாவில் இருந்து தப்பிக்க மீனவர்கள் போல் உளவு பார்த்து 10 ஆண்டுகள் திட்டமிட்டு 2 மணி நேரத்தில் தப்பிய குடும்பம். பியோங் தீவை நெருங்கியதும் அவர்களை மீட்ட தென்கொரிய கடற்படையினர். இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் ரகுராய் காலமானார். நாட்டின் மிகவும் பிரசித்தி பெற்ற புகைப்படங்களை எடுத்தவர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர்.